ஒன்ன மாதிரி நான் முட்டாள் கிடையாது சரியா? அது ஒரு பிரதீபம் தெரியும். இருக்கிறவனை எல்லாம் கேன மாதிரி பண்ணிட்டு இருக்காது. நீ எங்க நம்பர் எடுக்கல இங்க பாரு. நீ எப்படி ஆபீஸ்க்கு வந்தா எல்லா கதையும் தெரியும். நான் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கே நான் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு 3 வாட்டி நான் உண்டுங்கன்னு பண்ணிட்டு தான் நான் விடுவேன். ஏன்னா என் கெரியரை காலி பண்ணணும்னு நீ என்னென்ன வேலை இப்ப சொல்றேன். நீ போய் பிரதீப் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அது நிக்காது. நான் போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணது உண்மை. எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் அவன் லைஃப்ல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் திரும்பி கூட பாத்துருக்க மாட்டேன். நான் இருக்கிற பொசிஷனுக்கு எனக்கு கீழே 500 பேர் வேலை செய்யறான். எனக்கு ஆம்பளை கிடைக்காம போயிருக்குமா சொல்லு? இருடி, ஒரு ரீசன் ஹேண்டில் பண்ற எனக்கு ஆம்பளை கிடைக்காம போயிருக்குமா? இல்ல என் தகுதிக்கு என்னோட பொசிஷனுக்கு ஈக்குவலா எனக்கு ஆம்பளை கிடைக்காம போயிருப்பானா? 6 வருஷமா அவனை லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணேன் சரியா? சும்மா இல்ல, 6 வருஷம் லவ் பண்ணி ஒரு இடத்துல கூட அவன் எனக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்கல. நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணேன். இத்தனைக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். அவனை இப்போ 9ல தான் இருக்கான். கேளு, எனக்கு அவன் கல்யாணம் பண்ற போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமான்னு அவரே கேளு. இப்ப கேளு, தெரிஞ்சா ஹலோ 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 ஏமாத்தது பிரதீப், உன்னை நம்பிதான் இருக்கு. நீ என்ன சொன்னா என்ன நம்பி? நான் இப்ப சொல்றேன், போய் உன் புருஷன் மேல போய் நான் கேஸ் கொடுத்தா என்ன வரும் தெரியுமா? அதுக்கு பேர் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். 420 கேஸ்.